நான் தான்டா பண்ணேன், என்னடா பண்ணுவீங்க, இனிமே இங்க நான் தான் ரங்கராய சக்திவேல்னு சொல்லுவாரு. அந்த சிங்கிள் சீனுக்கே எனக்கு எனக்கு இந்த படம் அதெல்லாம் செகண்ட் அபார்ட் ஃப்ரம் தட் ப்ரோ. நான் வந்தது அண்ணனுக்காக, அண்ணனை பார்த்துட்டேன். அதாவது சிம்புக்காக மட்டும்தான் வந்தேன். அண்ணனை பார்த்துட்டேன், எப்படி பார்க்கணுமோ அப்படி பார்த்துட்டேன். நெக்ஸ்ட் லெவலுக்கு போயிட்டாங்கன்னா நான் சொல்ல மாட்டேன், ஆல்ரெடி எங்க ஆள் நெக்ஸ்ட் லெவல் தான். அத அப்படியே தக்க வச்சுக்கிறாரு. ஆக்டிங்லாம் உங்கள்ட்ட என்ன அதான் சொல்றேன், அந்த இன்டர்வல் ஒரு சீன் போதும் ப்ரோ எங்களுக்கு. நான் தான்டா பண்ணேன், என்னடா பண்ணுவீங்க, இனிமே இங்க நான் தான் ரங்கராய சக்தி வேலுங்கிறாரு. அந்த சிங்கிள் சீன் போதும் ப்ரோ எங்களுக்கு. கரெக்டா அந்த இடத்துல அப்படியே இடைவேளைன்னு ஒரு அந்த சிங்கிள் ஃப்ரேம் போதும் ப்ரோ எங்களுக்கு. அப்புறம் அந்த செகண்ட் ஹாஃப்ல கடல் போர்ஷன் ஒன்று வரும், அது நல்லா இருந்துச்சு. இப்போ த்ரிஷாவோட பேசுவாரு, பயங்கரமா இருந்துச்சு. அது வந்து கமலுக்கும் வரும், அவரோட இவங்களோட கமலா என்ன ப்ரோ இவ்வளவு பேசிட்டு இருக்கேன், என்ன ப்ரோ கேள்வி கேக்குறீங்களா? படத்துல என்ன கேட்டா நான் என்ன சொல்லணும் உங்களுக்கு தெரியும். படத்துக்குள்ள கேக்குறீங்க, படத்துக்குள்ள மணிரத்னம் சாரு கமல் காம்போனா யாருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்கன்னு உங்களுக்கே தெரியும். ஆனா நாங்க எங்கேயும் குறைஞ்சல ப்ரோ, ஈக்குவல் போர்ஷன் தான் ஃபுல்லா வந்திருக்கு. கமல் 50-50 கூட சொல்ல முடியாது, 60-40 அப்படி சொல்லுவாங்க. கமல் ஆக்டிங் பர்டிகுலரா செகண்ட் ஹாஃப்ல எல்லாம் அப்படி வந்துட்டாரு ப்ரோ. எப்படி சொல்றது, போறாரு நேபாளுக்கு போய் அப்படி இப்படின்னு கத்துக்கிட்டு வந்து இறங்குறாரு, அப்படியே இந்தியன் தாத்தாவே பார்த்த மாதிரி இருக்கு. இந்தியன் தாத்தா ஐயோ மறுபடியுமான்னு கேட்காதீங்க, அந்த அதெல்லாம் சொல்றேன். ஆனா கமல் ஃபைட் சீன் எல்லாம் பின்னிட்டாரு ப்ரோ. செகண்ட் ஹாஃப் கிளைமேக்ஸ் போர்ஷன் தலைவருக்கும் கமலுக்கும் ஒரு போர்ஷன் வரும், அதெல்லாம் ரெண்டு பேருமே பின்னி பெடல் எடுத்தாங்க. மொட்டை மாடி ஷாட், அது சினிமாட்டோகிராஃபி எல்லாம் எப்படி பண்ணாங்கன்னே தெரியல. ஆனா படம் என்னதான் ஸ்டோரி வைஸ் டவுனா இருந்தாலும் சினிமாட்டோகிராஃபி அந்த டிஓபி ஒர்க் பண்ண விதம் பயங்கரம் ப்ரோ. எல்லா ஃப்ரேம்ஸுமே பக்கா. சாங் பிஜிஎம் ஓஎஸ்டி எல்லாம் நெக்ஸ்ட் லெவல். ஆனா இந்த அஞ்சு வண்ண பூவே கிளைமேக்ஸ்ல பிளேஸ் பண்ணிருப்பாங்க எஸ்டிஆருக்கு. கண் கலங்கி இப்பதான் இவ்வளவு நேரம் பேச முடியாம இப்பதான் எமோஷனலா விட்டு வெளில வந்து இப்பதான் உங்களை பார்த்து அதான் பேசிட்டு போலாம். காமெடி அங்கங்க ஒர்க் ஆகும் ப்ரோ. அது எப்படி நம்மளா பார்ட் டூக்கலாம் வாய்ப்பு இல்ல ப்ரோ, பார்ட் டூக்கலாம் வாய்ப்பு இல்ல. ஆனா ஸ்டோரி வைஸ் ஓவரால் ஓகே ப்ரோ, ஓகே. ஆனா என்னன்னா 10/6. ஆனா நீங்க வந்து ப்ரோ சிம்பு படம் தான். சிம்புக்காக 10/1000 படமா 10/7-6 அவ்வளவுதான் ப்ரோ. அவர் நடிப்பு, அவர் அந்த கேரக்டர் டிசைன், ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒரு கெட்டப், செகண்ட் ஹாஃப்ல ஒரு கெட்டப், அந்த லாங் ஹேர் அந்த இதோட டெய்லோட பயங்கரமா இருந்தாரு ப்ரோ பாக்க. அப்படியே அதான் சொல்ல, நான் எப்படி பார்க்கணும்னு நினைச்சனோ அதே மாதிரி பாத்துட்டேன். அதான் சொல்றேன், அந்த இன்டர்வல் ஒரு சீன் போதும் எங்களுக்கு, வேற மாதிரி இருந்துச்சு.